அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் ஆர்ஆர்பி குரூப் டி உடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வருஷத்துடைய கடைசி நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்த இந்த குரூப் டி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் 2026 ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 21 கிட்டத்தட்ட பிப்ரவரி 20 ஒரு மாதம் வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் ஓப்பனில் இருக்குன்றத ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. அது போக தோராயமாக ஒரு 22,000 காலி பணியிடங்கள், ஸோ 22,000 வேகன்சிஸ் இருக்கலான்றதை நமக்கு சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட நமக்கு இந்த வேகன்சிஸ் ஒவ்வொரு ஜோனுக்கு எவ்வளோ இருக்க போகுது அண்ட் அதர் டீட்டெயில்ஸோட கம்ப்ளீட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜனவரி 19, 20 எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா பெட்டர் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் அது பேங்கிங்கோ, எஸ்எஸ்சியோ, ரயில்வேஸோ, அதர் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்கும், அப்டேட்ஸும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார், இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமானா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா கூட இந்த எக்ஸாமுக்கு நல்லாவே டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் எல்லாத்தையும் சொல்கிறேன். பட் நீங்கள் ஆர்கனைஸ்டாக எனக்கு இந்த குரூப் டி ஒரு எய்மாக இருக்குது சார், நான் இதை படிக்கணும், கிளாஸஸ் கரெக்டாக வரிசையாக பார்த்துட்டு வந்தேன்னா பெட்டராக இருக்கும், அதுலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த குரூப் டிக்கான ஒரு பேட்ச் லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் இப்போ ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா நியூ இயருக்கு நம்ம மந்த் எண்ட் அண்ட் இயர் எண்ட் மாதிரியான ஆஃபர்ஸில் டபுள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அது போக 27% ஆஃபர் இருக்கும். ஸோ 2,500 ரூபாய்க்கும் கம்மியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸை. அது போக யாரெல்லாம் இந்த ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10,000 MCQs கொஸ்டின்ஸ், கேள்விகள், 10,000 கேள்விகள் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிடிஎஃப்பையும் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன சஜஷன் சார், நான் குரூப் டிக்கு இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணிடுவேன். ஆனால் அடுத்த வருஷம் வரக்கூடிய அதர் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸும் நான் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஏஎல்பி எக்ஸாமோ இல்லை ஆர்ஆர்பி ஜேஇ வருது, அது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அதுவும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் மறுபடியும் தனித்தனியாக கோர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் பண்ண தேவையில்லை. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் தமிழ்நாடு மெகா பேக்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா உங்களால் எல்லா வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி ரயில்வேஸ், இப்போ நான் சொன்ன ரயில்வேஸ் பேட்சஸ் மட்டும் இல்லை, இப்போ டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானர் வந்திருக்குது. அடுத்த வருஷம் செப்டம்பர் தாண்டி குரூப் 4 எக்ஸாம் வருது. இப்போ குரூப் டி படிக்கிறவங்க குரூப் 4க்கு டிஎன்பிசியில் எலிஜிபிள், ரெண்டுமே 10th குவாலிஃபிகேஷனால. சப்போஸ் இந்த எக்ஸாம் கொஞ்சம் அதை படிக்கிறத வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனால் டிஎன்பிசியில் டோட்டலாக சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வேறு. ஸோ அப்போ தனித்தனியாக நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமே, அப்படி இல்லாமல் ஒரே கோர்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் பேங்கிங்னு மொத்த வீடியோஸையும் நீங்கள் ஒரே கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது இப்போதைக்கு ஆஃபர் டைம் பீரியடில் 5,000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்க முடியும் வித் 2 இயர்ஸ் வேலிடிட்டி, 2 வருஷம் வேலிடிட்டியோட. ஸோ 2 வருஷத்துக்கு 5,000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா புதுசாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேட்சஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 2028 ஸ்டார்டிங் வரைக்கும் 2 வருஷத்துக்கு எல்லா டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸு, கோர்சஸ், எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, ரெடியாக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த கோர்சஸ், எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலும் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் 27%. இப்போ நியூ இயருக்கு 27% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதர் பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன என் ஐடியாவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு மெமரைஸ்டாக நமக்கு தெரியணும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வரப்போகுது, என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, அதில் எதுக்கு அதிக வெயிட்டேஜ், அதை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த வகையில் எல்லா ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்குமே இந்த 3 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கிறது ரொம்ப சூப்பரான ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லா சப்ஜெக்டை விட ஈஸியாக படித்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது ரீசனிங். ஸோ அது முக்கியமாக வரும். அதுக்கு அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆப்டிடியூட்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் அடுத்த லெவலில் நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கும். மூணாவதாக பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜிஎஸ் அண்ட் ஜிகே இதெல்லாம் சேர்ந்ததை ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரயில்வேஸ்லேயே ஒவ்வொரு எக்ஸாமை பொறுத்து அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் வேரி ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்டிபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஜெக்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அதில் 40 கொஷின். அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸும் சேர்ந்து வந்துடும். என்டிபிசியில் ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஷின்ஸும் அதுக்குள்ளேயே சேர்ந்து வந்துடும். ஆனால் குரூப் டியில் அதே அந்த ஜென்ரல் அவேர்னஸையே கொஞ்சம் 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு பார்ட்டாகவும் ஒரு சப்ஜெக்டாகவும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டு ஒரு தனி பார்ட்டாக நமக்கு அதுக்குன்னு நல்ல அதிக வெயிட்டேஜோட, உண்மையாக சொல்லணும்னா நல்ல அதிக வெயிட்டேஜோட தனி பார்ட்டாக இன்னொரு ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் என்டிபிசியை விட கொஞ்சம் முக்கியம். ஸோ என்டிபிசி எக்ஸாம்ஸோ அதர் எக்ஸாம்ஸை விட நமக்கு வந்துட்டு இங்கே குரூப் டிக்கு சயின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் முக்கியன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் ஜென்ரல் சயின்ஸுக்கு எத்தனை கொஷின்ஸ்? 25 கொஷின்ஸ் வரப்போது. ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு மார்க்குன்ற வீதம் 25 மார்க்கு கடன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நமக்கு 25 கொஷின்ஸ். ஸோ 25 மார்க்ஸ் 25 மார்க்கு கடன் பண்ண போகிறோம். பட் இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ் அதிக மார்க்ஸ் இருக்கக்கூடியது இந்த ரீசனிங் தான். ஸோ 30 கொஷின்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ். ஸோ 30 மார்க்கு இந்த 30க்கு 30 அடிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ ஹை ஸ்கோரிங் நல்ல ஸ்கோர் பூஸ்டாக இருக்கக்கூடியது அந்த ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக சிலபஸ் ரொம்ப வாஸ்டாகவும் வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா நம்ம எடுக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி சப்ஜெக்ட். ஸோ வரலாறு, அதே வந்துட்டு புவியியலாக இருக்கட்டும், அதே பாலிட்டி ஆட்சியலாக இருக்கட்டும், அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய பொருளியலாக இருக்கட்டும். ஸோ இந்த 4ம் சேர்ந்து வரும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இப்போ நடந்துட்டு இருக்குங்க இல்லையா, இந்த குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குங்க இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே அடுத்த வருஷத்தில் நடக்க போகிற 2026 அக்டோபர் நவம்பரில் நடக்க போகிற எக்ஸாமுக்காக நான் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ போன வருஷத்தோட நோட்டிஃபிகேஷனுக்கான குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த குரூப் டி எக்ஸாமில் நடந்துட்டு இருக்க பசங்களுடைய இந்த ரிவ்யூஸ் கேட்கும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் 20 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 10 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் வருது. சில பேப்பர் ஷிஃப்ட்டில் 15 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிசிக்ஸு, அது கெமிஸ்ட்ரி அது தனியாக வந்துடும். சரி, அது கூட விடுங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 4த்துலேருந்து கொஷினே பெருசாக வரல. இந்த 20 கொஷினில் நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிக்கு அவ்வளோ நிறையா படிச்சுருப்போம். அதுலேருந்து கொஷினே பெருசாக வரல அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. இது 1-2 ஷிஃப்ட் இல்லை, நிறைய ஷிஃப்ட்டுக்கு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ குரூப் டிக்கு இந்த பார்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்டை எவ்வளோ பெஸ்ட்டாக இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த 4 சப்ஜெக்டை இன்னும் சூப்பராக படித்து வச்சுக்கிறத பொறுத்து நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எந்த எக்ஸாம்ஸ்னாலும் காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரயில்வேஸ்லேயே இந்த 4த்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய என்டிபிசியோ 12th லெவலில் இருக்கக்கூடிய என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோ அதர் எக்ஸாம்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்துடும். பட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிறோம், ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான். ஸோ அந்த வகையில் இந்த 4 சப்ஜெக்டை சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லபடியாக அதாவது கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஆனால் இதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. குரூப் டிக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 1/3 மார்க்ஸ். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு 1 மார்க்கு கிடைக்கும். ஸோ அப்போ 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோன்னா அந்த 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் கரெக்டுனா நமக்கு 8 மார்க்கு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 2 கொஸ்டினை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா அப்படின்னாலும் நமக்கு 8 மார்க்கு தான். ஆனால் அதே அந்த 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் கரெக்டு, 2 கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மார்க் 8ன்னு இருக்காது, 7.33 அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க்கு கிடைக்கும். அதே ஒரு கொஸ்டினை நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்லேருந்து மைனஸ் ஆகும். -0.33 ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் போகும். இதை மைண்டில் வச்சு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். ஸோ 100 கொஸ்டினை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணவே கூடாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதே எஃபர்ட்ஸில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் ஆகிடும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஏன்னா 2025 வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏஎல்பி, அதே வந்துட்டு குரூப் டி, அது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், செக்ஷன் கண்ட்ரோலர், பேராமெடிக்கல், என்டிபிசி இதெல்லாம் நடத்தி முடித்து
அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க, குரூப் டி எக்ஸாம் நடத்துவாங்க. அப்போ இன்னும் அந்த எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பின்னு நடத்தலை. ஸோ 2025 வந்த முதல் நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமே இன்னும் பிப்ரவரியிலையோ இல்லை அந்த மார்ச்சில் கூட இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் இதை நடத்த போகிறாங்க, குரூப் டி நடத்த போகிறாங்கன்னா 100% அக்டோபரை தாண்டும். ஸோ சாலிடாக சொலையாக அந்த 10 மாதம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன், பெஸ்ட்டு சாய்ஸ் வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான நேரம். ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிக்கலாம். இப்போ மற்ற எக்ஸாம்ஸ், அதர் எக்ஸாம்ஸ் கூட நாள் ரொம்ப பக்கத்தில் வருதுன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோடு படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, ஆஸ்பிரண்ட் மோடில் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்கனாலும் சரி, எல்லாருக்குமே சூப்பர் டைம் இருக்குன்னு சொல்லலாம். அழகாக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணி படிக்க முடியும். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், கான்ஃபிடென்ட்டாக நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துகிறோம், வேகத்தை அதிகப்படுத்தி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு ரெடி ஆகிட்டோன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். எப்படியா இருந்தாலும் நம்ம உள்ளே போயிடலான்ற அந்த நம்பிக்கை வரும். ஸோ இதான் நம்ம பாயிண்ட். ஸோ அப்போ இந்த எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சஜஷனாக நான் சொல்லிக்கிறேன். பட் இதே டீட்டெயில்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற தனித்தனி வீடியோஸ் ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. நானும் வந்துட்டு பிளான் பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். இல்லை சார், இப்போ நீங்கள் குரூப் டி எக்ஸாம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குது, இந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தா போதும்னு. ஆனால் அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன படிக்கணும்? ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு இதெல்லாம் சொன்னீங்க. அதில் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும்? ரீசனிங், அதே ஆப்டிடியூட் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் என்னென்னலாம் படிக்கணும்? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? எனக்கு இதுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, கரெக்டாக கிளாஸஸ் இருந்துச்சு, இந்த டாப்பிக்கை நான் வந்துட்டு வீடியோ மூலமா ஒருத்தவங்க நடத்துகிறத பார்த்து படிச்சுக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும் சார். இதை மட்டும் நான் படிச்சுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான பெஸ்ட்டு கோர்ஸாக இந்த குரூப் டி கோர்ஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.0 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 200+ ஹவர்ஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கிளாஸஸும் ரெக்கார்டட் கிளாஸஸையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஒவ்வொரு கிளாஸஸையும் எந்த டைமில் நடத்துகிறாங்கன்ற ஸ்டடி பிளான் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அதே கிளாஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் சார், இப்போ மதியம் 3 மணிக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், அதை என்னால் பார்க்க முடியலனா கவலையப்பட வேணாம், அது ரெக்கார்டாக அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2.0. இதில் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸும் சேர்ந்து வந்துடும். இந்த கோர்ஸை நீங்கள் இப்போ ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ இயர் ஆஃபர் அப்படின்றதுனாலையும் இந்த லாஸ்ட் இயர் இயர் அண்ட் ஆஃபர் அப்படின்றதுனாலையும் எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் டபுள் வேலிடிட்டி மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக 27% ஆஃபர் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக 22% இருக்கும். ஸோ 27 5% எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. 2500 ரூபாய்க்கும் கம்மியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயரை ஒட்டி ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 10,000 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு PDF, 10,000 MCQs இருக்கக்கூடிய ஒரு PDF வந்துட்டு அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீலில் டிஸ்கிரிப்ஷன்லையும் பேட்ச் லிங்க் இருக்கும். நானும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன். அதை நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்லேயுமே ஈஸியாக போய் நீங்கள் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன அந்த பெனிஃபிட்ஸ் 27% 2,500 ரூபாய்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். டபுள் வேலிடிட்டி, MCQ, PDF எல்லாம் வேணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா குரூப் டி 10th குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருக்கிறவங்களோ இல்லை ஐடி படிச்சிருக்கிறவங்களோ அவங்க அட்டென்ட் பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே துறைக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. நல்ல டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.